சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் வீட்டில் நடத்திய சோதனையில் ரூபாய் 4.71 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. பணம் பறிமுதல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா வழக்கில் நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான முழு விவரத்தையும் நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா வழக்கில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர் வருவாய்த்துறையினர். இது குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மருது கணேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்குக்கான அந்த பதில் மனுவை வருமான வரித்துறையினர் இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றனர். இதில் மிக முக்கியமாக பணப்பட்டுவாடா புகார் தொடர்பாக விசாரணையை அபிராமிபுரம் காவல் நிலையத்திலிருந்து அதனை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் மருது கணேஷ் இந்த வழக்கினை தொடுத்திருந்தார். இந்த பதில் மனுவில் வருமான வரித்துறையினர் கடந்த 2017 ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 4.71 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக ஏப்ரல் 9ஆம் தேதியே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் விஜயபாஸ்கர் மட்டுமல்லாமல் விஜயபாஸ்கரனுடைய நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொத்த தொகையின் அளவுதான் 4.71 லட்சம். மேலும் இந்த சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட எந்த ஒரு ஆவணமும் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை பொதுவெளியில் வருமான வரித்துறை வெளியிடப்படுவது இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக விவரங்களை பொதுவெளியில் வருமான வரித்துறை வெளியிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு வருமான வரித்துறையினர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று 2012ஆம் ஆண்டிலிருந்து 17ஆம் ஆண்டுக்குள் தொடர்புடைய வருமான வரித்துறை பறிமுதல் செய்த ஆவணங்களை மதிப்பீடு செய்வதற்கான அந்த கால அவகாசமானது டிசம்பர் 31, 2019ஆம் ஆண்டு வரை தங்களுக்கு அவகாசம் உள்ளதாகவும் இந்த வருமான வரித்துறையினர் இந்த ஒரு பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். தற்பொழுது வரை இந்த ஒரு வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் தற்பொழுது அதற்கான பதில் மனுவை வருமான வரித்துறையினர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்று மதியத்திற்குள் இந்த வழக்கானது விசாரணை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஷர்மிளா.